நான் ஒரு குடும்பி. குடும்பத்தில் இருப்போர் முக்தி பெற முடியுமா? முடியுமெனில் எப்படி? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே குடும்பி தான். நான் ஒருத்தன் தான் குடும்பி கிடையாது. சரி, கேள்வி என்னன்னா, நான் ஒரு குடும்பி. குடும்பினா எனது குடும்பத்துல இருக்கக்கூடியவன், கிரகஸ்த வாழ்க்கை மற்றும் குடும்பம் சார்ந்து இருக்கக்கூடியவன். என்னால் முக்தி பெற முடியுமா? முடியாதா? சரி, முக்தி பெற முடியும் அப்படின்னா எப்படி அப்படின்னு டைரக்டான கொஸ்டின்ஸ் பகவான்கிட்ட வைக்கப்படுது. நம்ம என்ன நினைப்போம்? பகவான் நேரடியா பதில் சொல்லுவாரு நீங்க நினைச்சீங்கன்னா, அவர் எப்பயுமே எடுத்தோன்னு அப்சல்யூட் ஆன்சரை சொல்லுவாரு. அங்க இருந்து தான் அப்படியே கீழே வருவார். நமக்கு புரியுற ஆன்சர் கடைசியில தான் வரும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். பதில்: குடும்பம் என்பது என்ன? ஃபர்ஸ்ட் கேள்வி. யாருடைய குடும்பம் என்று புரிந்து கொண்டாலே மேலே கேட்க வேண்டியது யாதும் இராது. கேட்கிறார் யாரு? என்னுடைய குடும்பம், நான் ஒரு குடும்பஸ்தன், நான் முக்தி பெற முடியுமா? முடியாதா? முடியும், முடியாது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பண்ணா முடியும்னு சொல்லலாம். அவர் என்ன கேட்கிறாரு? குடும்பம்னா என்னப்பா? யாருடைய குடும்பத்தை பத்தி பேசுற நீனு? குடும்பம் யாருடைய குடும்பம் என்று புரிந்து கொண்டாலே கேட்க கேள்வியே இல்லாம போயிடுமே அப்படிங்கிறார். அடுத்த கேள்வி: நீ குடும்பத்தில் இருக்கிறாயா அல்லது குடும்பம் உன்னில் இருக்கிறதா? நீ குடும்பத்தில் இருக்கிறாயா அல்லது குடும்பம் உன்னில் இருக்கிறதான்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டா, அந்த நபர் முன்னாடி இருக்கிற நபர் நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு, இவர்கிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்டே இருக்கக்கூடாது போல இருக்கு. அது அவங்களே போட்டிருக்காங்க. கேள்வி கேட்டவர் ஒன்றும் புரியாது விழிக்கவே பகவான் மேலே தொடர்ந்து பேசுறானார். பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாருன்றது போல கேள்வி கேட்டவரே கன்ஃபியூஸ் ஆகி, ஒரு நிமிஷம், நம்ம என்ன சாதாரணமா தான் கேள்வி கேட்டேன், இவர் கேட்கறத பார்த்தா அவனை யோசிக்க வைக்கிறார். ஒரு நிமிஷம் அவனுடைய பிரெயினை ஸ்தம்பிக்க வச்சு, நீ ஒரு என்ன என்ன நடக்குது, இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு அந்த பிரெயினை அதுக்கப்புறம் இவர் சொல்லக்கூடிய விஷயத்துல அவனுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா இருக்கும். முதலில் நீ யார்? விழிப்பு, கனவு, தூக்கம் என்று 3 நிலைமைகளிலும் நீ இருக்கிறாய். தூங்குங்கால் குடும்ப நினைவே, வேறு எந்த நினைவோ சற்றும் இல்லை. முதல்ல நீ யாரு? தூக்கம், கனவு, ஜாக்கிர, சொப்னா, சுத்தி 3லயும் இருக்கிற நீனு. தூக்கத்திலயும் நீ இருக்கிற. ஆனா தூங்கும்போது உனக்கு தெரியல, வேற எந்த நினைவும் கிடையாது அப்படி சொல்லிட்டு, ஆதலால் அப்போது கேள்விகள் எழுவவில்லை. தூக்கத்துல இந்த கேள்வி எல்லாம் வரல. நீ இப்ப இருக்கிறதுனால குடும்பம் உனக்கு தெரியுது, அதனால இந்த கேள்வி எல்லாம் எழுது. ஆனா யார் ஒருத்தன் இந்த 3 அவஸ்தை, விழிப்பு, கனவு, ஆழ்ந்த தூக்கத்துல 3லும் இருக்கிறானோ அவன் அதுதான் உண்மையான ஒன்று அப்படின்னு சொல்ல வர்றார். உடனே அந்த நபர் சொல்றார், அவர் கேள்வி கேட்டதுக்கு இவர் பதில் சொன்னது பதில் அப்சல்யூட் பதில் தான். ஆனா அவனுக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அவனுக்கு புரிஞ்சிருக்காதுன்னு பகவானுக்கும் தெரியும், தெரியாமலாம் சொல்லல. ஆனா அப்படிதான் அவர் ஆரம்பிச்சு வழி எடுத்துட்டு போறாரு. என்ன சொல்றாரு அடுத்து பார்ப்போம். அந்த கேள்வி கேட்கக்கூடிய நபர்: இப்போது நான் குடும்ப பந்தத்தோடு இருப்பதால் விமோச்சன வழியை கேட்கிறேன். நான் இப்ப குடும்பத்துல பந்தப்பட்டு இருக்கிறேங்க. கணவனாக, மனைவியாக, குழந்தைகளாக, எனக்கு தந்தையும் தாயும் எல்லாம் சுத்தி இருக்கிறாங்க, பேரம் பேத்தி எல்லாம். இதுல இருந்து விமோச்சனப்படுறதுக்கு வழி சொல்லுங்க. பதில், பகவானுடைய பதில்: சரி, ஆனால் இதற்கு நீ விடை சொல். நான் கேட்கிறேன் ஒண்ணு, அதுக்கு நீ பதில் சொல்லுன்றார். நீ குடும்பத்தில் இருக்கிறாயா அல்லது குடும்பம் உனக்குள்ள இருக்கிறதா? இப்ப என்ன பதில்? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க குடும்பத்துல இருக்கீங்களா இல்ல குடும்பம் உங்களுக்குள்ள இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டா, இந்த சாமிக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு, இவர்கிட்ட தெரியாம இவர்கிட்ட கேள்வி கேட்ட மாதிரி நமக்கு தோணும். ஆனா இங்க என்னன்னா, இதனிடையே ஒருவர் குடும்பம் என்பது என்னும் பிரச்சனையை எழுப்பினார். பகவான்: ஆம் ஆம், அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது குடும்பம்னா என்னன்னு முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு நபர்: என் பாதுகாப்பை எதிர்பார்த்திருக்கும் என் மனைவி, மக்களை என் குடும்பம். இது என் பாதுகாப்பை எதிர்பார்த்திருக்கும் என் மனைவி, மக்களை என் குடும்பம். ரைட்டு. பகவான் அதுக்கு என்ன சொல்றாரு? குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உன்னை பந்திக்கின்றனரா அல்லது நீயாகவே அவர்களை பந்தப்பட்டிருக்கிறாயா? அவர்கள் உன்னிடம் நாங்கள் உங்கள் குடும்பத்தினர் என்று சொல்கின்றனரா அல்லது நீயே இவர்கள் என் குடும்பத்தினர் என்று பந்தப்படுகிறாயா அப்படின்னு மீண்டும் அவரை இன்னொரு கேள்வி கேட்கிறார். என்ன அதுக்கு பகவான் அந்த நபர் சொல்றார்: நான் தான் அவர்கள் என் குடும்பத்தினர், அவர்களை பாதுகாப்பது என் கடமை என்று கருதுகிறேன். நான் தான் அப்படி நினைக்கிறேன். அவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிரைமரியா நான் தான் நினைக்கிறேன். என் குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்களை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று நான் நினைக்கின்றேன். பதில், பகவான் சொல்றார்: இவள் என் மனைவி, இவர்கள் என் மக்கள்கள்,
இவர்களை காப்பது என் கடமை என்பதெல்லாம் உன் நினைப்புகளே. என்னது? உன்னுடைய நினைப்புகளே அப்படின்றார். எது? உங்களை சுத்தி இருக்கிறவங்க தான். நீங்க பாருங்க, உங்க வீட்டுல யாரா இருந்தாங்கன்னா, சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா, இல்ல இங்க இருக்கவங்க எல்லாத்தையும் என்ன சொல்றாரு? இவள் என் மனைவி, இவர்கள் என் மக்கள், இவர்களை காப்பது என் கடமை என்பதெல்லாம் உன்னுடைய நினைப்புகளே. வெரி ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். உன்னை விட்டு அந்த நினைப்புகளுக்கு இருப்பே இல்லை. இட்ஸ் ஆல் உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய மனதில உதிக்கின்ற எண்ணங்களை தவிர வேறு எதுவும் கிடையாது. இந்த எண்ணங்கள் உதிப்பதற்கு நீ முதலில் இருக்க வேண்டும். நீ இருந்தால்தான் உனக்குள்ளே அப்படிப்பட்ட எண்ணங்கள் உதயமாகின்றது. அதை சொல்லிட்டு, அந்நினைப்புகளை வேண்டுமானால் நீ வைத்துக் கொள்ளலாம் அல்லது விட்டு விடலாம். நினைப்புகளே பந்தம், நினைப்பற்றி இருத்தலே விடுதலை. இந்த எண்ணங்கள் எல்லாம் உற்பத்தி ஆவது உனக்குள்ளே. நீதான் ஃபர்ஸ்ட் பிரைமரி, தாட்ஸ் எல்லாம் செகண்டரி. உனக்கு வேணும்னா இந்த எண்ணங்களை எல்லாம் நீ பிடிச்சு வச்சுக்கிட்டுக்கலாம். வேணாடினா இந்த எண்ணங்களை எல்லாம் விட்ரா பண்ணிடலாம், டிராப் பண்ணிடலாம். அப்ப நினைப்புகள் இல்லாமல் இருப்பதுதான் விடுதலை, லிபரேஷன். தாட்லெஸ்ஸா இருக்கிறது தான்ப்பா. இந்த நினைப்புகளின் மீது பந்தப்பட்டு இல்லாமல் இருந்தனாலே அதுதான் லிபரேஷன் அப்படிங்கிற. இது கண்டிப்பா உங்களுக்கும் புரிஞ்சிருக்காது. அதே போல அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, பகவான் சொல்வது எனக்கு புரியவில்லை. என்ன அதுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஏதேதோ நினைக்கிறாய், எதை நினைப்பதற்கும் நினைப்பவன் நீ முதலில் இருந்தே தீர வேண்டும். இது ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ள வேணும். நீங்க நிறைய திங்கிங் பண்றீங்க, நிறைய மனசுல ஓடுது, உங்க வேலையை சுத்தி இருக்க எதையோ ஒரு பத்தி ஓடுது. அது ஓடுறதுக்கு நான்ற உணர்வு, நான் ஆக்டிவா இருந்தாதான் எனக்குள்ள என்னோட திங்கிங் வர முடியும். அப்ப நான்ற ஒருத்தன் இருக்கணும்ல, அப்பதானே என்னுடைய மனதுல எண்ணங்கள் ஓட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இதை நினைக்கலாம் அல்லது மற்றொன்றை நினைக்கலாம். நினைப்புகள் மாறிக்கொண்டே இருக்கும். நினைப்பவனும் நீயோ மாறுதல் என்று எப்பொழுதும் ஒருவனாய் இருக்கிறாய். இப்ப நீங்க சத்சங்கத்துல இருக்கிறனால இது சொல்ற விஷயங்களை நீங்க திங்க் பண்றீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே சும்மா இருங்க அப்படின்னா வேற எதையாவது திங்க் பண்ணுவீங்க. அப்போ உங்களுடைய திங்கிங் மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்த 6 மணிக்கு மேல என்ன பண்ணலாம், நைட்டு என்ன பண்ணலாம், இங்க போலாமா, அங்க போலாமா, எதை சாப்பிடலாமா, அதை சாப்பிடலாமா, இல்ல இன்னைக்கு யார்கிட்ட பேசலாம், நமக்கு நிறைய திங்கிங் ஓடுது. நாளைக்கு இருக்கிற வேலைகளை பார்க்கலாம். அப்ப நம்மளுடைய திங்கிங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனா திங்க் பண்றவன் அப்படியே தான் இருக்கிறான். திங்கிங் மாறிக்கிட்டே இருக்கு. அந்த திங்கிங் யாருக்கு ஏற்படுதோ அவன் அப்படியே இருக்கிறான். அதுதான் இங்க சொல்றாரு. நினைப்புகள் மாறிக்கொண்டே இருக்கும். நினைப்பவனாம் நீயோ. திங்கிங் இப்போ மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா திங்கிங்கான ரூட்டா இருக்கிற அந்த பர்சன் மாற மாட்டான். அப்ப இந்த இடத்துல எதை அவர் சொல்றாருன்னா, அகங்கார நான்ற சொல்லல, கான்சியஸா இருக்கக்கூடிய அந்த நான்ற உணர்வு மாறாதது அப்படின்னு சொல்றாரு. மாறுதல் என்று எப்போதும் ஒருவனாகவே இருக்கிறாய். தோன்றி மறையும் நினைப்புகளை விட்டு என்றும் ஒளிரும் உண்மையாம் உன்னையே நீ பற்றிக்கொள். இப்போ உங்களுக்கு தாட்ஸ் நிறைய வருது. டீப் ஸ்லீப்ல தாட் வரல, ட்ரீம்ல வேற தாட் வருது. அது வேக்கப் ஆன ரியாலிட்டி இல்ல. அப்ப எல்லா விதமான எண்ணங்களும் இட் இஸ் அப்பியர் அண்ட் டிஸ்அப்பியர், அப்பியர் அண்ட் டிஸ்அப்பியர். when it is appear it giving something, when it disappear we are forget something. கரெக்டா இல்லையா? அப்ப இதை தோன்றி மறையக்கூடியது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அந்த நினைப்புகள் நிரந்தரம் அல்ல. எதன் மீது தோன்றுகிறது, யாருக்கு தோன்றுகிறது? எண்ணங்கள் தோன்றி மறையும். தோன்றி மறையாத ஒன்று எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. பேஸா அடிமட்டத்துல கான்சியஸ்னஸ், அதுதான் நீ. அதுக்கு மாற்றம் கிடையாது அப்படின்னு சொல்றார். தோன்றி மறையும் நினைப்புகளை விட்டு என்றும் ஒளிரும் உண்மையாம் உன்னையே நீ பற்றிக்கொள். எண்ணங்களே பந்தம், எல்லா எண்ணங்களும் அட்டாச்மெண்ட் அப்படின்றார். எண்ணம் எதுவுமற்றி இருப்பதே மோட்சம். வித்தவுட் தாட் இருக்கிறது தான் மோட்சம். பந்த மோட்சங்கள் வெளியில் இல்லை, பந்தமும் மோட்சமும் வெளியில கிடையாது அப்படிங்கிறார். அப்ப எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு, நம்மளுடைய உணர்வுல இருக்கு. நமக்கு வரக்கூடிய தாட்டுல நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா பந்தப்படுவோம். வரக்கூடிய தாட்டை நம்ம பிடிக்காம இருந்தோம்னாலே we are liberated அப்படின்றார். எண்ணங்கள் அற்று இருந்தாலும் லிபரேட்டர் தான்.
எண்ணம் அது மற்ற இருப்பதே மோட்சம், பந்த மோட்சங்கள் வெளியில் இல்லை. நமது உண்மையை மறைந்து நினைப்பு வழியே சென்று பந்தம் உறலாம். இப்ப சொன்ன இந்த ட்ரூத் எல்லாம் நமக்கு ரொம்ப வருஷத்துக்கு எல்லாம் தெரியாது. இப்பதான் தெரியுது. இப்ப தெரியாதனால நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு வர எண்ணங்கள் எல்லாம் உண்மை. அந்த எண்ணங்கள் பின்னாடியே சென்று செயல்களை செய்து செய்து நாம் அப்படியே பழகி போனதுனால அதெல்லாம் நம்மளோட உண்மையை மறந்து அதுதான் உண்மைன்னு நினைச்சு நம்ம இருந்துடுறோம். அதனால பந்தங்கள் ஏற்படுது அப்படிங்கிறார். இந்த மாதிரி எண்ணங்கள் பின்னாடியே போனா பந்தங்கள் ஏற்படும். எண்ணங்கள் அற்று நம்மளுடைய சொரூபமான சுயநிலையிலே நின்றால் நமக்கு துன்பம் இல்லாமல் சிறிது மற்ற இருக்கலாம். துன்பம் சிறிது மற்ற இருக்கலாம். இப்ப துன்பத்தை நீக்குவதற்கான ஒரே வழி உங்கள் சொரூபத்திலே நீங்கள் நிலைத்து நிற்றலே ஒரே வழி. உடனே அந்த நபர் அதான் நம்மள மாதிரி இருக்கிறவர், இதெல்லாம் என்னதான் நீங்க சொன்னாலும், ஆனால் எண்ணம் எதுவும் மற்றி இருப்பது எளிதல்லவே. எண்ணங்கள்லாம் இல்லாம இருக்கிறது எப்படிங்க? அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சு. உடனே பகவான் என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போம். வெளிமுகத்தே செல்லும் மனதை உள்முகமாக திருப்பு. பகிர்முகமாக செல்லக்கூடிய மனதை அந்தர்முகமாக திருப்ப வேண்டும். நினைப்பவன் அது மூலத்தை நாட வேண்டும். யாருக்கு இந்த திங்கிங் வருதுன்னு அந்த ரூட்டுக்கு தேடி போகணும். அப்படி அந்த ரூட்டு மூலத்தை நாடினால் தனக்கென்றோர் இருப்பும் இல்லாத அகந்தை மறைந்து விடும். எப்ப நீங்க ரூட்டை நோக்கி நான் யார் அப்படின்னு போக போக இந்த நான் யாருன்னு கேட்கிறவனே மறைஞ்சிடுவான். அந்த அகந்தையே மறைஞ்சிடும் அப்படிங்கிறார். அவ்விடத்தே சுயம் பிரகாசமாம் ஆத்மா தானே தானாய் சுடரும். விசாரணை பண்ணிக்கிட்டு உள்ள போக போக அந்த நானும் விசாரணை பண்ணக்கூடியவனே ஒரு கட்டத்துல இல்லாம போகும் பொழுது உண்மையான இருப்பு உணர்வான அந்த சுயம் பிரகாசம் தானாய் சுடரும். அதனாலதான் சுயம் பிரகாசம்னு சொல்றோம். அதுவாக நாம் உணர்வோம். இடைவிடாத உண்முக நாட்டத்தினாலே அவ்விடத்தை புரிந்து கொண்டால் இயல்பாகவே எண்ணங்கள் உபத்திரவமின்றி அமைதியாக இருக்கலாம். என்னது? உள்ளுக்குள்ள இன்னர் ஜேர்னி, அகமுகமாக உள்நோக்கி பயணம் செய்து கொண்டே இருந்தோம் என்றால் ஒரு கட்டத்துல நமக்கு இந்த யதார்த்தம் புரிஞ்சு எண்ணங்கள் மீது இருக்கக்கூடிய பந்தங்களை விட்டு உபத்திரம்னா என்னது துக்கம் இல்லாமல் நம்மால் இருக்க முடியும். சோ இதுதான் இந்த கேள்விக்கு பதில். அப்ப இந்த கேள்விக்கு பதில் இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நான் குடும்பஸ்தனா இருக்கிறேன், எனக்கு முக்தி கிடைக்குமான்னா குடும்பமே எங்க இருந்து வருதுன்னு அவருக்கு கொஸ்டின் பண்றார். வெளிய குடும்பமே கிடையாதுன்றார், வெளிய உலகமே கிடையாதுன்றார். இதுல நீ சன்னியாசியா என்ன, சம்சாரியா இருந்தா என்ன, கிரகஸ்தனா இருந்தா என்ன, வயதானவரா இருந்தா என்ன, குழந்தையா இருந்தா என்ன, எல்லாமே தாட்டு தான். தாட்ல வரக்கூடிய மாடிஃபிகேஷன் தான். நான் சன்னியாசின்னு ஒரு தாட்டு, நான் குடும்பஸ்தன் ஒரு தாட்டு, எனக்கு கணவன் மனைவி குழந்தைகள் எனக்கு பொறுப்பெல்லாம் இருக்குன்னு இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்கிறேன்ற திங்கிங். நான் இந்த மாதிரி பயிற்சி செய்து இந்த மாதிரி கட்டுக்குள்ளே இந்த மாதிரியான வாழ்க்கை முறையை வாழ்றேன்னு ஒருத்தர். மொத்தத்துல அந்த எண்ணங்கள்ல ஏற்படக்கூடிய வெவ்வேறு விதமான பிரிவுகளாகத்தான் நம்ம பார்க்க முடியுது. லைஃப் ஸ்டைல் எல்லாம் என்னென்னலாம் லைஃப் நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நத்திங் பட் உங்களுக்கு பிரெயினுக்குள்ள நடக்கிற தாட்டு தான். அந்த தாட்ல இருக்கிற டிஃபரன்சியேஷன் தான். அப்படின்னா என்ன மீனிங்? நீ உயிரோட இருக்கிறனாலே உனக்கு ஞானம் சாத்தியம்தான் அப்படிங்கிற. நீ 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 கல்யாணம் முடிச்சிருக்கிற, கல்யாணம் முடிக்கல, கிரகஸ்தான் நீ கிரகஸ்தான் இல்ல, குடும்பத்துல இன்னும் இருக்கிற இல்லைங்கிறதெல்லாம் கேள்வியே கிடையாது. அது இரலவெண்ட் அப்படிங்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், இது முக்கியமான ஒரு விஷயம். இது அனைத்தும் சர்வமும் அனித்தியம் அப்படின்ற பார்க்கக்கூடிய அந்த ஞானம் தான். அது எங்க எப்படி எந்த இடத்துல உற்பத்தி ஆனாலுமே அந்த இடத்துல சரிதான். இப்ப நான் குடும்பத்துல வீட்டுல இருக்கிறேன், என் கடமைகள்லாம் இருக்குது, எனக்கு ஞானம் ஏற்படுமான்னா நம்மளுடைய லாங்குவேஜில் சொல்ல போனோம்னா அவர் சொல்லிட்டாரு எல்லாருக்கும் ஞானம் சாத்தியம், இது எல்லாமே ஒரு போகஸ், இது எல்லாமே தாட்டு, இந்த தாட்டு நீ கிடையாது, தாட்டு தோன்றி மறைவது, தாட்டுக்கான ரூட் யாரோ அதுதான் நீன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஞானம் சாத்தியம், நாம எப்படிப்பட்ட வாழ்க்கையில இருந்தாலும் ஞானம் சாத்தியம். இதுதான் சிம்பிள் டைரக்ட் ஆன்சர். அதை புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த ஆன்சரை சொல்றதுக்கு அவர் எவ்வளவு கேள்வி கேட்டு, குடும்பம் உனக்குள்ள இருக்கா, குடும்பத்துல நீ இருக்கியா, அவனை யோசிக்க வச்சு கடைசியில அவனுக்குள்ளே ஆன்சர் கண்டுபிடிக்க வைக்கிறார்.
மாஸ்டர்ஸ் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, நேரடியா உனக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அவங்கள யோசிக்க விடுவாங்க, அவங்கள ஒர்க் பண்ண விடுவாங்க. ஏன்னா நம்ம எப்பயுமே ரெடிமேடா சாப்பாடு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாரி அப்படியே டப்புன்னு போட்டு எடுத்து சாப்பிடணும்னு நெனைக்கிறோம். அப்படி கிடையாது. நம்ம ஒரு விஷயத்த உழைச்சு சம்பாரிக்கலைன்னா, அது நம்மகிட்ட தங்காதுன்னு சொல்லுவார்கள்ல. அந்த மாரி நீங்க முயற்சி செய்து, சிந்தித்து, ஆராய்ந்து, ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணும்போது கிடைக்கிறது தான் நிக்குமே தவிர, கிஃப்ட்டா ஒண்ணு குடுத்தா அது அடுத்த நிமிஷம் டேக்கிங் ஃபார் கிராண்டடா விட்டுட்டு போயிடுவோம். ஈவன் இன்டெலிஜென்ஸ் ரைட்டான இன்டெலிஜென்ஸ் நீங்க வந்து அக்குமுலேட் பண்ணணும்னாலும், அதுக்கு நீங்க ஒர்க் பண்ணி கொஞ்சம் நீங்க உங்கள எஃபோர்ட் போட்டா தான் அது உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படி இல்லாம கிஃப்ட்டா நீ இந்த பிரம்ம ஞானத்தையே குடுத்தா கூட, கொஞ்ச நாள்ல அத மறந்துருவீங்க. அத தூக்கி போட்டு வேற விஷயங்கள பார்க்க போயிடுவீங்க. அதனால தான் மாஸ்டர்ஸ் எளிதா உபதேசம் குடுக்கவே மாட்டாங்க. ஞானோபதேசத்த. அதுக்கு அவங்கள பக்குவப்படுத்தி, அவங்கள அதுக்கு தயார்படுத்தி, அந்த மனம் அதுக்கு தயாரானா மட்டும் தான் உபதேசம்லாம் அந்த காலத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்குள்ள நீங்க வந்து ஒரு சில வருடங்கள் இருந்து சேவை செய்து, அவங்ககிட்ட கொஞ்சமாச்சும் நம்ம பணிவுடன் இருந்து, அவங்களுக்கு திருப்தி அடைந்தா தான் இந்த மாரி விஷயங்கள்லாம் சொல்லி தருவாங்க. ஆனா இன்றைய காலத்துல எப்படி இருக்குன்னா, நம்ம YouTubeல, ஆன்லைன்ல உட்கார்ந்து எல்லாரையும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வாருங்கள், வாருங்கள் உங்களுக்கு ஞானத்தை அளிக்கின்றோம். வாருங்கள், வாருங்கள் ஞானத்தை அளிக்கின்றோம். ஞானம் கிலோ எத்தனை என்று கேட்கிறார்கள். நம்மால் அது கிலோல குடுக்க முடியாது. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நீங்க சாதனை பண்ணணும், நீங்க கஷ்டப்பட்டு பண்ணணும். அட போங்க சாமி. அவரு சொல்ட்டாரு, அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு ஒருத்தர் சொல்றாரு. அவரு நான் கை வச்சாவே ஞானம் கிடைச்சிரும்னு சொல்றாரு. இவங்கலாம் எவ்வளவோ ஞானத்த பத்தி அழகா அப்படி இந்த டேப்லெட் மாரி குடுத்தா கிடைச்சிரும்ன்றாங்க. நீங்க என்னமோ எதெதையோ சொல்றீங்களே! இவரு சரியில்லப்பா. நம்ம அந்த கடைக்கு போயிரலாம். அந்த கடையில நல்லா இருக்கு. அந்த கடையும் சரியில்லைன்னா, இத விட ஈஸியா எங்க தருவாங்க? நீ எல்லாமே பண்ணு. நீ ஞானி தான் அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா, இந்த கடை சூப்பர். நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. ஆனா நம்மள ஞானின்னு சர்டிபிகேட் குடுத்துட்டாங்க. அக்னாலட்ஜ் பண்ணிட்டாங்க. அப்ப இதுதான் பெஸ்ட் கடை. அதுதான் சரின்னு நம்மள நாமளே ஏமாத்திட்டு உட்காந்துக்கிறோம். அப்படி ஒரு குரூப் இருக்குது. நீ சும்மா ஒரு ஒரு நாள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா நீ ஞானின்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. 2 நாள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா நீ ஞானின்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. யார் இல்லன்னு சொன்னா எல்லாருமே ஞானி தான். அது எனக்கு தெரியலங்கிறது தானே இப்ப பிரச்சனையே. இதுக்கு மேல நீங்க பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க ஞானி. அவன் என்ன நெனச்சுடுறான், ஓஹோ! நம்மள ஒருத்தங்க சீல் பண்ணிட்டாங்க. சீல்னா என்னது? ஆத்தரைஸ் பண்ணிட்டாங்க. நம்மளும் சொல்ட்டாங்க. நமக்கும் ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் இருக்குது. உள்ள வரும்போது அவன் துக்கத்துல வருவான். வெளிய போகும்போது கொஞ்சமாச்சும் துக்கம் இல்லாம தான் போவான். உடனே அவன் என்ன நெனச்சுக்கிறான், ஓஹோ! நம்ம ரெடி ஆயிட்டோம்னு நெனச்சுறான். அப்ப என்ன ஆயிடுது? 1 வாரம் 10 நாள், 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள திருப்பியும் பழைய மாரி இருக்க ஆரம்பிச்சுருவான். ஆனா அவன் தனக்குள்ள நம்ம இதான மாரி ஒரு பொய்யான நினைப்பு வந்துரும். காம குரோதாதிகளுடைய வாசனைகள்ல ஒர்க் பண்ணி, அந்த வாசனைகள் எல்லாம் உள்ள இருந்து கொஞ்சம் எடுத்து, அதெல்லாம் நம்ம குறையாம, ஞானம் நமக்குள்ள கொடுக்கப்பட்டாலும் அது நிக்காதுங்கிறத புரிஞ்சுக்கணும். எஃபோர்ட் போட்டு நம்ம அத நம்மள டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு எடுத்துட்டு வரணும். அது ரொம்ப முக்கியம். அதனால வந்து அதுக்கு தான் பகவான் இவ்வளவு தூரம் அவங்கள யோசிக்க வச்சு இது பண்றார். இன்னைக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து யூடியூப்ல தொறந்தா எது எதையோ பேசுறாங்க. எது எதையோ சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம எங்கெங்கேருந்தோ எடுத்து இதுல மாடர்ன் குருஸ்னா வேற ஒண்ணும் கிடையாது. எந்த இதுவும் ஒரு ப்ராப்பரா அவங்க வந்து ஸ்டடி பண்ணாமலே அவங்களே எல்லாம் தெரிஞ்ச மாரி பேசுவாங்க. அவங்க தான் மாடர்ன் குருஸ். எதையோ சொல்றாங்க. அதுல அவங்க மேல அவங்க ரொம்ப அது வந்து பிரபலமா இருக்கிறாங்க. நெறைய போய் ரீச் ஆகுறாங்க. மக்கள் நெறைய போய் கிளாஸ் அட்டெண்ட் பண்றாங்க. நல்லா பண்றாங்க. ஆனா அவங்களுக்கும் தெரியாது. அவங்க விஷயங்கள கொஞ்சம் மாத்தி சொல்றோம்ன்னு. கேட்கிறவங்களுக்கும் அத பத்தி புரியாது. இது ஒரு கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட்டா தான் போயிட்டு இருக்கு. பட் என்ன பண்றது? உலகம் இப்படிதான் போகுது. அத ஒண்ணும் ரொம்பலாம் மாத்த முடியாது. நமக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும்னா, அந்த ப்ராடக்ட்ட பத்தி ஆழமா தெரிஞ்சிருந்தா, எந்த கடையில, இல்ல எந்த இடத்துல குவாலிட்டியா கிடைக்கும்னு நம்ம வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு நமக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கும். அப்படி இல்லாட்டினா, நம்ம போயி ஒரு ப்ராடக்ட்ட வாங்கிட்டு வருவோம். அப்புறம் தான் தெரியும் அது சரியில்லன்னு. திருப்பி அடுத்த வாட்டி வாங்குவோம். இப்படி பல இடத்துல வாங்கி, வாங்கி அப்புறம் கடைசில தான் சரியான ப்ராடக்ட் எங்க கிடைக்கும், நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் கிடைக்கும்னு போவோம். அதுக்குள்ள நமக்கு நேரம் போயிடும், காலம் போயிடும், பல பண விரயம் நடக்கும். அதுபோல தான் ஆன்மீகத்திலயும் பல பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு டக்கு டக்குன்னு எதையோ ஒண்ணு எங்கேயோ எது சொன்னாலும் நம்பி அதுதான் உண்மைன்ட்டு போயிடுறோம். நேரத்தையும், காலத்தையும் வேஸ்ட் பண்றோம். அப்புறம் பொறுமையா அதுல அடிபட்டு, அடிபட்டு வர்றதுக்குள்ள இந்த பர்த் போயிடுது, வயசு போயிடுது. அப்புறம் கடைசியில நமக்கு வந்தாலும் செயல்பட முடியாம போயிடுது. அதனால
நம்மளுடைய இன்டெலிஜென்ஸை நமக்கு தான் பொறுப்பு, நம்ம தான் வளர்த்துக்கணும்.